துளசி செடியை வளர்த்து பூஜிப்பதால் கிடைக்கும் பாக்கியம் என்ன? இல்லங்களில் துளசியை வளர்த்து பூஜிப்பதால் அந்த இல்லமே செழிப்படையும் என்பது ஐதீகம். துளசியின் மஞ்சரியம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பிப்பவர் எல்லாவித பூக்களையும் சமர்ப்பித்த பலனை அடைவார்கள் என்று ஸ்ரீ பத்மா புராணம் கூறுகிறது. துளசி இலை ஹரியின் பூஜையில் சேர்க்கப்படவிட்டால் அந்த பூஜையின் பலன் கிடைப்பதில்லை. மேலும் நிவர்த்தனத்தின் போது துளசியின் ஸ்பரிசம் இருந்தால் மட்டுமே அந்த நிவர்த்தனை இறைவன் ஏற்கிறார். ஆகவே துளசி தீர்த்தத்தால் மட்டுமே நிவேதனம் செய்ய வேண்டும். துளசி இலையின் நுனியில் பிரம்மாவும் மத்தியில் விஷ்ணுவும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் 2 அஸ்வினி தேவர்களும் 8 அசுரர்களும் 16 ருத்ரர்களும் 12 ஆதித்யர்களும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம். எந்த இல்லத்தில் துளசி இருக்கிறாளோ அந்த இல்லத்தை துர்சக்திகள் அண்டாது. அதனால் தான் வீட்டு முற்றத்தில் துளசி வளர்க்கும் மரபு உண்டாகியது. மேலும் அந்த இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு யம பயம் கிடையாது. துளசியை வளர்த்து தரிசித்து பூஜித்தால் மனம் வாக்கு உடல் ஆகிய 3ஆலும் செய்த பாவங்கள் தொலையும்.